ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு அப்படிங்கிற இந்த சேனல்ல நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டவுட்ஸுக்கான கிளாஸஸ் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ல இருந்து ஒவ்வொரு பிளவுஸும் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், கட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு. இப்போ நம்ம சொல்ல போறதெல்லாம் சின்ன சின்ன அப்டேட் மட்டும்தான். அதாவது நம்ம ஒரு ஒரு சிலருக்கு வந்து ஒரு இப்போ நம்ம நல்லாவே தைக்க தெரிஞ்சவங்க ஏதோ ஒரு கால்குலேஷன் போட்டு அந்த மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா புதுசா தைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட்டை வந்து எப்படி அப்ளை பண்ணா கரெக்டா வரும், இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அப்படி கேட்கும்போது ஒரு போட் நெக் வந்து நீங்க மார்க் பண்ணி கட் பண்ணணும், அப்படி இல்ல ஒரு வி நெக்கா இருக்கட்டும், எந்த ஒரு பிளவுஸா இருந்தாலுமே நீங்க ப்ராப்பரா ஒரு ஷோல்டர் அளவு வைக்கணும் அப்படின்னா அந்த ஸ்லோப்பிங் வந்து எவ்வளவு கொடுப்பீங்க அப்படிங்கிறது தான். ஷோல்டர் ஸ்லோப் அப்படிங்கிறது வந்துட்டு போட் நெக்குக்கு எவ்வளோ கொடுப்போம், காலர் நெக்குக்கு எவ்வளோ கொடுப்போம், மற்றபடி நார்மலான இதுக்கு எவ்வளோ கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு நெக்கினுடைய ரவுண்டு அதை வந்து நம்ம மெஷர் பண்ணணும். சரிங்களா? நெக்கினுடைய ரவுண்டு அப்படிங்கும்போது கழுத்தை சுற்றி டேப்பு வச்சு இங்கே எடுக்கணும். எடுக்கும்போது நீங்கள் என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதை வந்து உங்களுடைய பாடி அமைப்புக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஒரு 36 37 அந்த அளவுக்கு பாடி இருக்கு அப்படின்னா 3/4 இன்ச்சு வந்து நீங்க மைனஸ் பண்ணிக்கோங்க. அதுவே பாத்தீங்க அப்படின்னா 40க்கு மேல சைஸ் போகுது அப்படின்னா 1 இன்ச்சா நீங்க மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க ஒரு இப்ப மெஷர் பண்ணும்போது ஒரு 15 இன்ச் வருது. இது வந்து டைட்டாலாம் எடுக்கக்கூடாது. நார்மலா ஒரு காலர் நெக் போடும்போது ஸ்டாண்டப் காலர் போட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வச்சு எடுத்தீங்கன்னா போதும். அப்போ ஒரு 15 இன்ச் நெக்கினுடைய ரவுண்டு வருது அப்படின்னா அதை நம்ம வந்து 4 வந்து டிவைட் பண்ணணும். 4 டிவைட் பண்ணிட்டு 3/4 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வரும்போது அது என்ன அளவு வருதோ அதை வந்து நீங்க ஷோல்டர்ல பேக் டு நெக்கினுடைய வித்தா நீங்க மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க பாடி சைஸுக்கு தகுந்த மாதிரி 1 இன்ச்சா அல்லது 1.25 இன்ச்சா ஷோல்டர் டிராப் கொடுக்கறது. நான் அதுவும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு ஒரு குறிப்பிட்ட சைஸ் வரைக்குமே வந்து நம்ம 1 இன்ச்சு ஷோல்டர் டிராப் கொடுத்தா, ஸ்லோப் கொடுத்தா போதும். ரொம்ப பாடியா இருக்கவங்களுக்கு 1.25 இன்ச்சு அதுதான் அதிகபட்சம். அதுக்கு மேல நம்ம ஸ்லோப் கொடுக்க தேவையில்லை. ஒரு 1 இன்ச் வந்து நீங்க ஸ்லோப் மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க பண்றது ஷோல்டர் 1/2 ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது கழுத்தினுடைய அகலம். இந்த அகலம் எதை வச்சு மார்க் பண்ணுவீங்க அப்படின்னா உங்க கழுத்தினுடைய சுற்றளவை நீங்க எடுத்துட்டு அதை 4 டிவைட் பண்ணிட்டு மைனஸ் 3/4 இன்ச்சு பண்ணிக்கோங்க. சைஸ் அதிக சைஸா பெருசு பிளஸ் சைஸா இருக்கவங்க வந்து 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சுற்றளவு ஒரு 15 இன்ச் வருது அப்படின்னா 3.5 இன்ச் வருது. 3.5 இன்ச்சில் நீங்க ஒரு 3/4 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன அளவு வருதோ அதை வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க ஷோல்டருடைய எண்டுல 1 இன்ச் டவுன் பண்ணி மார்க் பண்ணிட்டு அதை வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பேசிக்கா ஒரு ஜுவல் நெக்கினுடைய காலர் நெக்கினுடைய ஒரு நெக்கினுடைய ஃபார்முலா. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க நெக்கினுடைய அகலம் எவ்வளவு வைக்கிறீங்களோ அதை நீங்க மார்க் பண்ணலாம். அதை நீங்க மார்க் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல போய் நிக்குதோ அதுக்கு மேல வர்றதுதான் அதுக்கு ஷோல்டர் ஸ்லோப். அப்ப பாத்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் வரலாம், அல்லது 3/4 இன்ச் வரலாம், அல்லது 1/4 இன்ச் கூட நீங்க எந்த அளவுக்கு வித்து கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வரும். சப்போஸ் அதை நீங்க மார்க் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பாடி லென்த்தை மெஷர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு ஸ்லோப் கொடுத்துட்டோம், அது எந்த இடத்துல வேணாலும் நமக்கு நெக்கினுடைய அகலம் நம்ம மார்க் பண்ணுவோம். அப்ப அதுக்கு கீழே நம்ம பாடியினுடைய அளவு கரெக்டா வருதா அப்படின்னா கரெக்டா தான் வரும். இருந்தாலும் ஒரு சிலருக்கு எனக்கு இறக்கம் பத்தாம போகுது அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சோ மறுபடியும் கூட மெஷர் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து உங்களுடைய பாடியினுடைய ஹைட்டை வந்து இறங்கிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம டீட்டெயில்டா ஒரு வகுப்பு பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு டவுட் கிளாஸ் மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு டீட்டெயில்டா உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு அதை பண்ணி காட்டுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு போட் நெக்கு, ஒரு காலர் நெக்கு, ஒரு ரவுண்ட் நெக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு அகலம் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபியூஷன் வருது. இதுக்கு எப்படி இதை வந்து நம்ம கிளியர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்குதான் நான் சொல்றது, ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக்கா உங்களுடைய உயரம் மார்க் பண்ணிக்கோங்க, ஷோல்டர் 1/2 மார்க் பண்ணிக்கோங்க, கழுத்தினுடைய அகலம் மார்க் பண்ணிக்கோங்க, 1 இன்ச் ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துட்டு கிராஸா ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நெக்கினுடைய அகலம் 3.5 வருதா, 4 வருதா, 4.5 வருதா, எங்க வேணாலும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு போட் நெக் அப்படின்னா ஒரு 4.5 இன்ச் வைக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் வர ஸ்லோப் ஆட்டோமேட்டிக்கா அதுலயே இருக்கும்.
அதை மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச் அந்த அளவு தான் வரும். அப்போ அந்த மாதிரி நீங்க ஒரு ப்ராப்பரான ஒரு மார்க்கிங்க நீங்க பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நான் நிறைய இதுல சொல்லி இதுவும் அதுவும் ஒன்னே தான். இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ப்ரொசீஜர் படி போகும். அது வந்து நம்மளா ஒரு ஒரு மனப்பாடம் பண்ணி வைக்கிற மாதிரி தான் அது. க்ளோஸ் காலர் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா 1 இன்ச்சு இது பண்ணிக்கோங்க. நார்மலா கொஞ்சம் வைடா வைக்கிறதுனா ஒரு 3/4 இன்ச் வச்சுக்கோங்க. போட் நெக் வைக்கிறதுனா ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கேன். அதுவும் இதுவும் நம்ம கால்குலேஷன் எல்லாம் போட்டு பார்த்தா ஒரே மாதிரி தான் வரும். ஆனா அந்த 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு 1/4 இன்ச் எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேசிக் ப்ரொசீஜர் இதுதான். ஃபர்ஸ்ட் நெக்கினுடைய வித்து, அதுல இருந்து ஸ்லோப்பு, அதுக்கப்புறம் நம்ம நெக் எங்க மார்க் பண்றோமோ அந்த இடத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் நமக்கு ஷோல்டர் அளவு. அதுக்கு கீழே வர்றதுதான் நமக்கு ஷோல்டருடைய ஸ்லோப். இதனுடைய டீடைல்டான வீடியோவும் நம்ம வந்து ஒரு டிராயிங்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் ஃபிட்டிங் கரெக்டா வரும். ஷோல்டர் தூக்கிட்டு இல்லாம. ஏன்னா நிறைய பேர் ஒரு க்ளோஸ் நெக் போட்டுட்டு நம்ம கரெக்டான ஸ்லோப் கொடுக்கல அப்படின்னா இந்த 2 சைடும் தூக்கிட்டு இருக்கும். அதனால அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும். என்னதான் நம்ம இழுத்து இழுத்து டைட் பண்ணாலும் இந்த இடம் மட்டும் தனியா தூக்கிட்டு இருக்கும். அந்த ப்ராப்ளம் வராம இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்லோப்புக்கான அளவு கரெக்டா கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த பிளவுஸ் வந்து ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டா வரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.